சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 0783131 081. ஹாய், வெல்கம் டு ஸ்விஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு குற்றமும் பின்னணியும் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கும் ரொம்ப முக்கியமானது, சட்டவிரோதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுல திடுக்கிற உண்மைகள் எல்லாம் எப்படி வெளியாக இருக்கு, என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். சூரிச்சில தான் இது நடந்திருக்கு. சட்டவிரோதமாக ஒரு நாய்க்குட்டி விற்பனை தொடர்பான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். சூரிச் கண்டோன்ல சட்டவிரோதமா நாய்க்குட்டிகளை இறக்குமதி செஞ்சு விற்பனை செய்யறதா ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்பட்டுச்சு. இந்த வழக்கு எடுத்துக்கிட்டா குறிப்பா விலங்கு விற்பனை, மோசடி, அத்தோட விலங்கு கொடுமை என்ற பிரிவின் கீழே முக்கிய விசாரணையா சுவிட்சர்லாந்துல பார்க்கப்படுது. 33 வயதான சுவிஸ் நபர் ஒருத்தர் சாதாரணமா கிடையாது. இணையத்தின் மூலமா வணிக ரீதியா மோசடி செய்யறது, போலியான ஆவணங்களை தயாரிக்கிறதோட பல முறை விலங்குகளை கொடுமைப்படுத்தியது, இப்படி பல குற்றச்சாட்டுகளை முகம் கொடுக்கிறார். இவர் சுவிட்சர்லாந்துக்கு இருக்கிற நாய்களை இப்படி விற்பனை பண்ணல, தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து நாய்க்குட்டிகளை சட்டவிரோதமா சுவிட்சர்லாந்துக்குள்ளேயே கொண்டு வந்து சுவிட்சர்லாந்துல இவையெல்லாம் பிறந்தது அப்படின்னு பொய்யான தகவல்கள் ஆவணங்களா திரட்டி விற்பனை செய்யறதா தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. சூரிச் கண்டோனல் காவல்துறை விரிவான விசாரணையை மேற்கொண்டதுக்கு அப்புறமாக 2021 இவர் கைது செய்யப்படுறார். இணையதளங்கள் நாய்க்குட்டிகளை விற்பனைக்கு வச்சிட்டு மக்களை ஏமாற்றினது ரொம்பவே சந்தேகத்துக்குரிய விஷயம் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. நீண்டகால விசாரணைக்கு அப்புறமா இப்போ வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் நடவடிக்கையை முடிச்சதுக்கு அப்புறமா நீதிமன்றத்துல வழக்க பதிவு செஞ்சிருக்காங்க. குற்றப்பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, 2020 ஜூலை மாத இறுதி முதல் 2021 ஜனவரி மாத தொடக்கம் வரைக்கும் மொத்தமா 23 சம்பவங்கள்ல இவர் நாய்க்குட்டிகளை சுவிட்சர்லாந்துல தான் இவை பிறந்தவை அப்படின்னு சொல்லி இணையத்திலேயே விற்பனை செஞ்சிருக்காரு. அது உறுதியும் ஆகியிருக்கு. உண்மையில் அந்த நாய்க்குட்டிகள் எல்லாம் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒரிஜின், அங்கிருந்து தான் கொண்டு வரப்பட்டவை அப்படின்னு விசாரணையில திட்ட தெளிவா புலப்பட்டிருக்கு. இதன் மூலமா வாங்குறவங்களை அவற்றோட உண்மையான மதிப்பு, அத்தோட பிறப்படத்தை பற்றி தவறா வழி நடத்தி இருக்காரு, பொய்யை சொல்லித்தான் விற்பனை பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. இவர் சட்டவிரோதமா நாய்களை விற்கிறது மாத்திரம் கிடையாது, கால்நடை மருத்துவ நிலையங்கள்ல தன்னை வளர்ப்பாளராக பொய்யாக அறிமுகப்படுத்திட்டு விலங்கு பாஸ்போர்ட்டோட தேவையான தடுப்பூசி சான்றுகளை பெறவும் முயன்றிருக்காருன்றதான் மேலும் ஒரு குற்றச்சாட்டு. நாய்க்குட்டிகளை சுவிட்சர்லாந்துக்குள்ள கொண்டு வரும்போது சுங்க அதிகாரிகள்கிட்டையும் தவறான தகவல்களை வழங்கி இருக்காரு. விலங்குகளை தென்கிழக்கு ஐரோப்பிய பகுதிகளில் இருந்து நிலப்பாதை வழியா சுவிட்சர்லாந்துக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. அதனோட சேர்த்து அவருடைய வசிப்பிடம் சூரிச் கண்டோன்ல இருக்கு. அங்க இப்படி கொண்டு வர நாய்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு போதுமான இடம் கிடையாதுன்றதும் விசாரணையில் அம்பலமாயிருக்கு. இதனால பல விலங்குகளுக்கு உடல்நல பிரச்சனைகள், நோய்கள் ஏற்பட்டதாகவும் குற்றப்பத்திரிகையில சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விலங்கு கொடுமையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழக்குல குற்றச்சாட்டப்பட்டவருக்கு எதிராக வணிக ரீதியான மோசடி, பலமுறை ஆவண கள்ளப்படைப்பு, விலங்கு கொடுமை உள்ளிட்ட பல பிரிவுகள்ல குற்றச்சாட்டு பதிவாகிருக்கு. அவருக்கு பகுதி நிபந்தனை சிறை தண்டனை, பண அபராதம் இல்லைன்னா கூடுதல் அபராத தொகை விதிக்கிறதுக்கு நீதிமன்றத்திட்ட வழக்கறிஞர் அலுவலகம் கோரிக்கையும் விடுத்திருக்காங்க. இதனால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதால வழக்கு தொடர்பான மேலதிக தகவல் எல்லாம் வெளியிடுற அதிகாரம் இப்போதைக்கு நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரைக்கும் குற்றஞ்சாட்டப்பட்டவர் நிரபராதி என்ற சட்ட கோட்பாட்டுக்கு கீழ் தான் இருப்பார். இதனால சுவிட்சர்லாந்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே சட்டவிரோதமா நாய்க்குட்டிகளை இறக்குமதி செய்யறது, அதோட விற்பனை செய்யறது தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே வரதா அதிகாரிகள் எச்சரிக்கிறாங்க. விலங்குகளோட நலனையும் வாங்குபவர்களோட பாதுகாப்பையும் கருத்தில் எடுத்து இப்படியான மோசடிகளை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரதாகவும் அரசு தரப்புல இருந்தும் அதிகாரிகள் தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. அதனால ரொம்பவே விழிப்போடு இருந்து ஆவணங்களை சரிபார்த்து கொண்டு ஒரு நாயோட ஒரிஜின் எங்க இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அல்லது சுவிட்சர்லாந்தினுடைய ஒரிஜின் தானா என்றதையும் சரியா பார்த்து வாங்கிக் கொள்ளுங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.